சார் வணக்கம் சார். வணக்கம். இதில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கோட்டு படத்தை விட கோட்டு படம் சாங்குக்கு தான் சார் பெரிய ஐப்பு கொடுத்தாங்க. ஏன்னா 4th சிங்கிள் இன்றைக்கி முக்கியமான நாள், மங்காத்தா 13 வருஷம் ஆகுது, யுவன் பர்த்டே, வெங்கட் பிரபு முக்கியமான நாள்னு சொல்லிட்டு சொன்னார். அந்தளவுக்கு ஐப்பு படத்து மேலாம் கூட இந்த சாங்குக்கு யுவன் சங்கர் மேலே அவ்வளோ ஐப்பு கொடுத்தாங்க. எப்படி சார் பாட்டு பார்த்தீங்களா சார்? மட்டை உண்மையிலேயே நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரு முக்கியமான நாளில் வெங்கட் பிரபு சொல்லியிருந்தார். அதற்கான காரணம் இருந்தது. இதையெல்லாம் தாண்டி கடந்த 3 பாடல் வந்தது. ஒரு விசில் போடு, அப்புறமா கண்ணுக்குள்ளே, அதை தாண்டி ஸ்பார்க்கு, இதெல்லாம் ஒரு மாதிரி எதிர்மறையான விமர்சனம் இருந்தப்போ இந்த 4வது பாடல் ஒரு தெரிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறமா இந்த 4வது பாடல் தான் இந்த படத்தினுடைய ஹைலைட்டு அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த படத்துக்கு ஆடியோ லான்ச் இல்லை, ஆடியோ லான்ச் எதிர்பார்க்க கூட இல்லை. இந்த படத்து மேலே ஒரு பெரிய ஐப்பே கொண்டு வரல. அதுக்கான காரணம் என்னென்னு தயாரிப்பில் அர்ச்சனா கல்பாத்தி கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஆரம்பத்தில் டிசைட் பண்ணது தான் எந்த ஐப்பும் கொண்டு விட வேணாம். ஏன்னா அதற்கு காரணம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி வந்த லியோ தான் 1000 கோடிக்குள்ளே வருது, அது இதுன்னு பயங்கரமாக பேசி 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 கொண்டு வந்து அது ஒரு மாதிரி எதிர்மறையான விமர்சனம் ஆகிடுச்சு. உண்மையிலே கோட் சரி பிக் ஸ்க்ரீனில் பார்க்கட்டும், இன்னும் ரொம்ப நாள் கூட இல்லை, ஒரு 4 நாள் தான், செப்டம்பர் 5 வந்தாச்சு. குறிப்பாக இந்த படத்துக்கு ஆடியோ லான்ச் இல்லை, பெரிய ப்ரொமோஷன் இல்லை, விஜய் யாரையும் மீட் பண்ணல, அப்புறமா ப்ரெஸ் மீட் கூட அந்த அளவுக்கு இல்லை. இதெல்லாம் இருக்கும்பொழுது அந்த 4வது சிங்கிள் எப்படி இருக்கும்? உண்மையிலே வெறித்தனமாக இருக்கும், தெரிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய சோஷியல் மீடியாக்கள் பேசப்பட்டது. நான் கூட பேசுனது என்னென்னா, அப்படி போடு போடு பாடல் மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஆமாம் சார், த்ரிஷா கூட கேமியோ பண்ணுறாங்க, அனிருத் பாடுறாங்க அப்படிலாம் சொன்னாங்க. செவி வழியாக வந்த தகவல் தானே அது. யாரையுமே காணுமே சார் படத்தில். ஒன்றுமே இல்லைங்க, மட்டன் சாங்காக போயிட்டு இருக்கு. வாழ மாட்டேன் தேங்க மாட்டேன் அந்த மாதிரி தான் சார் போயிட்டு இருக்கு. உண்மையிலே என்ன ஆகிப்போச்சு யுவன் சங்கர் ராஜாவுக்கு? என் வருத்தமே யுவன் சங்கர் ராஜா மேல் தான். ஒரு புதிய கதைன்னு ஒரு படம் விஜய் கூட பண்ணார். அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய கேப்பு, அந்த கேப்பில் இந்த பட வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அதுவும் உங்களுடைய பிரதர் தான் வெங்கட் பிரபு, உங்களுடைய டீம் தான். எப்படி ஒரு விஜய் படத்துக்கு ஒரு தெரிக்கிற மாதிரியான ஒரு பாட்டை கொடுத்தாங்கன்னா, இப்போ சோஷியல் மீடியாவில் என்ன பேசுகிறாங்கன்னா, திரும்பவும் அனிருத் இருந்திருந்தால் இந்த அளவுக்கு நடந்திருக்குமா, அனிருத் தான் காப்பாற்றிருக்கணும். நீங்கள் விஜயோடைய முந்தைய படங்கள்லாம் எடுத்துங்க, இப்போ வந்த படங்கள் கூட நீங்கள் எடுத்துங்க. ஒரு அலமி பித்தா சாங் இப்போ போடுங்க. நீங்கள் என்ன வைப்பாக இருக்குது. படத்து மேலே 1000 விமர்சனம் இருக்கட்டுங்க. விஜய்னாலே டான்ஸு, விஜய்னாலே சாங் அப்படின்ற ஒரு விஷயம், அதுக்கு எப்படி கொண்டு சேர்க்கணும்? ஏன்னா யுவன் சங்கர் ராஜாவும் ஒரு அருமையான ஒரு மியூசிக் டைரக்டர், அதில் மாற்று கருத்தே இல்லை. இன்றைக்கி கூட சோஷியல் மீடியாவில் ரசிகர்கள்லாம் என்னான்னாங்க, ஒருவேளை இந்த 4th சிங்கிள் சரியில்லைன்னா தயவுசெய்து யுவனை திட்டாதீங்கப்பா, இன்றைக்கி அவர் பிறந்த நாள் அப்படின்னு. நான் கூட திட்டல, ஒரு ஆச்சரியமாக தான் கேட்குறோம். யுவன் சங்கர் ராஜாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. குறிப்பாக இந்த பாடல் நேர்த்தியே கூட சொன்னாங்க, இந்த மட்டை அப்படின்னு. இந்த மட்டை அப்படின்னா 2 விதமாக ஒன்று சரக்கு போட்டு மட்டையாக வருது, இன்னொன்று மட்டை பண்ணுறதுன்னு வாங்க. அதுக்குள்ளே போக வேணாம். இல்லை குறிப்பாக என்ன இவங்க இந்த பாடலை தாண்டி இது அந்த பாடலில் கொஞ்ச நேரம் தான் விஜய் டான்ஸ் ஆடுறாரு. அந்த காட்சி கொஞ்ச நேரம் தான் அது எதுனா டிஐஜிங் பண்ண அந்த மகன் விஜய். இதுக்கு முன்னாடி வந்த ஸ்பார்க்கில் அந்த டிஐஜிங் பண்ண விஜயோடைய அந்த காட்சி வந்தபோது என்னங்க விஜய் கண்ணம் ஒட்டி போயிருக்குது. வெற்றின்னு ஒரு படம் விஜயகாந்த் கூட நடித்தார், அந்த விஜய் மாதிரி இருக்குது. இப்படியா தொடர்ச்சியாக விமர்சனம் வந்தோடனே அந்த டீமே கோட் டீமே மறுபடியும் அதை ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த டிஐஜிங்கை ரீஒர்க் பண்ணி கொஞ்சம் ஒரு நாளைய தீர்ப்பு, ரசிகன் படத்தில் இருக்கிற விஜய் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அதை காமிக்கணுன்றதுக்காக தான் இந்த பாட்டே கொண்டு சேர்த்துருக்காங்களோ இல்லையோ, அதையெல்லாம் தாண்டி ஒரு தியேட்டரில் போடும்பொழுது விஜய் ரசிகர்கள் எழுந்து ஒரு கொண்டாட்டமாக ஒரு குத்து போடுற மாதிரி ஒரு சாங்காக இருக்கணும். இது இருக்கே கண்டி அந்தளவுக்கு வைப் இல்லையே. மட்டன் வச்ச மாதிரி எப்படி ஒரு தலைப்பே இப்படி வச்சுருந்தா என்னங்க ஆகிறது அப்படின்னு. இதை தாண்டி வழக்கம் போல் விஜயோடைய பாடல், விஜயோடைய படங்களுக்கு பாடல் எழுதக்கூடிய விவேக் தான். ஆளப்போகிறான் தமிழை, சிங்கப்பெண்ணே, அப்புறம் குறிப்பாக அந்த கட்சியினுடைய கொடி என்ன நட ஏறி வரான் ஜிலுக்கா, கண்ணதாசன் சொன்ன பொண்ணு கண்ணுக்குள்ளே இருக்கா அப்படின்னு ஒரு தொடக்கம் நல்லா எதுகை முனையோட சந்தத்தை கரெக்டாக பிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே போது அது ஒன்றும் நமக்கு பாடல் கூட இப்போ நீங்கள் வார்த்தைகள் கோர்வையாக வரணும்லாம் கூட கிடையாது. விஜயோடைய முந்தைய பாடல்லாம் கூட எழுதியிருக்காங்க. ரஜினியோட ஜெயிலர் பாடலாம் கூட பார்த்திங்கன்னா வேறு மாதிரிலாம் இருக்கும். வார்த்தைகளை முன்ன பின்ன போட்டலாம். இதெல்லாம் தாண்டி மியூசிக் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு சிங்கிள், செகண்டு, தேர்டு எங்களுக்கு அந்த அளவுக்கு திருப்தி இல்லைன்னு போது இந்த 4வது பாடல், இதுதான் படத்தோட கடைசி பாடல் நினைக்கிறேன். 4 பாடல் தான் இருக்குது. இந்த 4வது பாடல் எப்படி ஒரு தெரிக்கிற மாதிரியான பாடம் இருக்கணும். இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் அப்படி போட்டு சாங்கு போட்டு பாருங்கள், நீங்கள் வேறு லெவலில் இருக்கும். இன்றைக்கும் அந்த பாடல் எவர் கிரீனு. நீங்கள் அதில் ஒரு 25% பண்ணியிருந்தா கூட வேறு மாதிரி இருந்திருக்குமே அப்படின்னு தான் விஜய் ரசிகர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு. இதெல்லாம் மீறி இன்னொரு நம்பிக்கை என்னென்னா, ஒரு இவ்வளோதான் நம்ம கேட்டிருக்கோம் இந்த பாட்டை, அதுக்குள்ளேயே எதிர்மறையான விமர்சனங்கள் பண்ணலை. ஒருவேளை செப்டம்பர் 5ஆம் தேதி பிக் ஸ்க்ரீனில் இந்த பாடல் முழு பாடலை பார்க்கும் பொழுது ஒரு வெறித்தனமாக இருக்குமான்னு தெரியல. ஒரு முழு பாடல் பார்க்கும்போது அப்போது ஒரு கொண்டாட்டமான பாடலாக இருக்குமா
அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் திரும்பவும் வந்து. சரி, ஃபஸ்ட்டு பாட்டு வந்தப்போ விசில் போடு அது ரொம்ப மொக்க சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து அந்த ஸ்பார்க் பாட்டு வந்தப்போ அதுபடி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த பாட்டுக்கு என்ன விசில் போடு நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரி தான் சரி. உண்மையிலேங்க விசில் போடு வந்தப்போ நான் கூட அது ரொம்பலாம் இது பண்ணல வந்து. ஓகே, ஒரு பார்ட்டி சாங் அப்படி தான் இருக்கும். அந்த பார்ட்டி சாங்குக்குள்ளே விஜய், பிரசாந்த், பிரபுதேவா இவங்களாம் இருக்காங்கன்னா அதுவும் கொஞ்சம் நேரம் தான் வந்தது. இந்த விசில் போடு சாங்கை போட்டு அப்படி போட்டு துவைச்சாங்க. இப்போ இந்த மட்ட சாங்கு கேட்ட பிறகு அதுவே பிரமாதமாக இருக்குதுங்கன்னு சொல்லியாச்சு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா விசில் போடு சாங்கு தான் ஓப்பனிங் சாங்கா, இல்லைனா படம் கொஞ்சம் நேரம் தொடங்கி வர சாங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே வந்து விஜயோடைய பாடல்கள் எப்படின்னா ஒரு ஓப்பனிங் ஒரு ஓப்பனிங் சாங்கு, ஒரு இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு சாங்கு, ஒரு கிளைமேக்ஸுக்கு முன்ன ஒரு சாங்கு, அப்படி தான் வந்து அவர் அந்த ஃபார்முலா அதுதான் தெரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஓப்பனிங் சாங் கொஞ்ச நாள் மாற்றிட்டார். அந்த வந்து எடுத்தவொடனே ஓப்பனிங் சாங்லாம் இப்போ பழைய மாடல் ஆகிடுச்சுன்னு கொஞ்சம் காட்சி வந்த பிறகு கொண்டு வந்து சேர்க்குறது. ஆனால் இந்த மட்ட சாங் எதிர்பார்த்ததுக்கான முதல் காரணம் என்னென்னா ஒரு தெரிக்கிற மாதிரியான ஒரு பாடலாக இருக்கும். அதை தாண்டி வந்து த்ரிஷா உள்ள ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க, ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்கன்னு போது த்ரிஷாவும் விஜயும் நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு சாங் பண்ணியிருக்காங்கன்ற அது எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருந்தது. இதையெல்லாம் தாண்டி பாடலாவது ஒரு கொண்டாட்டமான பாடலாக இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது அதில் இவன் மறுபடியும் ஏமாத்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்திருக்குது. இப்போ மறுபடியும் என்னென்னா இதுக்குள்ளே சோஷியல் மீடியாக்குள்ளே ஆரம்பிச்சிட்டாங்க வந்து. சோஷியல் மீடியாக்குள்ளே விஜய் ரசிகர்களே இறங்கிட்டாங்க வந்து. ஒரு அனிருத்தோ ஒரு தேவிஸ்ரீ பிரசாதோ, என்ன நீங்கள் புஷ்பாலாம் எடுத்து பாருங்கள், தேவிஸ்ரீ பிரசாதோட இது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு வைப்பை கொண்டு வந்துடுவார். இவனுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்ற அளவுக்கு வந்து இப்போ கேட்குற பேச்சு, இந்த பாட்டை கேட்டவொடனே எல்லாரும் கேட்குறது அதான், யுவன் சங்கர் ராஜாவுக்கு என்னங்க ஆச்சு அப்படின்னு. குறிப்பாக திரும்பவும் சொல்லும்போது விஜய் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடித்தமான ரசிகர், முக்கியமாக குழந்தைகளுக்கு பிடித்தமான ரசிகர், குழந்தைகளுக்கு பிடித்தமான ஒரு நடிகர் அப்படின்னு மாறும்பொழுது எங்கன்னா அவருடைய டான்ஸும் சாங்கும் தான். நீங்கள் அந்த இடத்துல ஏமாற்றலாமா அப்படின்ற ஒரு விஷயம். இன்னும் ஒரு நம்பிக்கை என்ன இருக்குதுன்னா, இந்த பாட்டை வந்து முழுமையாக நம்ம பார்க்கல, அதுக்காக முழுமையாக விமர்சனம் மோசம்னு சொல்லிடவும் முடியாது. செப்டம்பர் 5ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவில் 4 மணிக்கு, யூகேலேயும் 4 மணிக்கு, அங்கே 12 மணிக்கு, அதான் நம்ம ஊருக்கு 4 மணிக்கு. அந்த 4 மணி முடிஞ்ச பிறகு ஒரு 5-6 மணிக்கெல்லாம் ரிசல்ட் தெரிஞ்சிடும். அப்போ முழு பாடலாக இந்த மட்ட பாடல் இருந்ததுன்னா, ஒருவேளை கொண்டாட்டமான பாடலாக தியேட்டரில் தெரிக்க விட்டாங்கன்னா அந்த பாட்டு இட்டு. ஆனால் நம்மள எனக்கு என்னன்னு தோணுதுன்னா, இந்த நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டிங்கன்னா அந்த கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா அந்த சாங் மாதிரியே இருக்குதுங்க. ஆமாம் சார், எனக்கு கூட திம்ஸு கட்ட அந்த சாங் விஜய் சாரோட அது கூட லைட்டாக. ஆமாம், திம்ஸு கட்ட அந்த இதுவும் வருது. ரொம்ப கொஞ்சம் பழைய டியூனை எடுத்து ஏன் இது பண்ணியிருக்காரு. நிறைய வந்து இடையில வந்து நீங்கள் அனிருத் வந்து ஸ்பெயின் பாட்டிலேருந்து திருடிட்டாரு, ஸ்வீடன் ஆல்பத்துலேருந்து எடுத்துட்டாருன்னு சொன்னால் கூட நீங்கள் அந்த இசை கோர்வை இருக்குல்ல, சின்ன சின்ன ஜிம்மிக்ஸ்லாம் பண்ணுவார், பிஜிஎம்லாம் உள்ளே சேர்ப்பார். அதுதாங்க முக்கியமான ஒரு விஷயம். யுவன் சங்கர் ராஜா வந்து என்ன சொல்கிறது, வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாடலை இப்போ திரும்ப போட்டிருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் கூட வந்திருக்குது வந்து. இதெல்லாம் தாண்டி விஜய் ரசிகர்கள் இன்றைக்கி 6 மணிக்கு அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு அப்படி காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கையில் மொபைலு, ஒரு பக்கம் சிஸ்டம், ஒரு பக்கம் இதுன்னு எப்படா அந்த யூடியூப்பில் வராதுன்னு. கொஞ்சம் ரிலீஸ் ஆன கொஞ்சம் சீக்கிரத்துலேயே பார்த்திங்கன்னா 1 லட்சம் பேர்லாம் பார்த்துட்டாங்க. அது அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்குது. ஒருவேளை கோட் தியேட்டருக்குள் வரும்பொழுது ஒரு கொண்டாட்டமான ஒரு படமாகவும் அதோடு சேர்ந்து இதுவும் ஒரு கொண்டாட்டமான பாடலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே சார், இப்போ வெங்கட் ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் பாட்டு செலக்ட் பண்ணும்போது விஜய் சேர்த்த முழுக்க எல்லாமே பார்த்து இது பண்ணுவார், அவருக்கு போயிட்டு தான் டியூன் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவார், பாட்டு பாடுன்னு சொன்னாங்க. பட் இந்த டியூன்லாம் கேட்டுருப்பாரு சார் விஜய் சார், பாட்டு கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரா? இல்லை, மேபி விஜயை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. அவர் எந்த இதில் சொன்னாருன்னு தெரியல. நீங்கள் மற்ற ஆர்டிஸ்ட் மாதிரி கிடையாது. விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு இயக்குனருக்கான ஒரு நடிகர் வந்து நீங்கள் முழு கதையும் கேட்டுட்டு ஒரு டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யக்கூடியவர். ஏன்னா டைரக்டருடைய பொறுப்பு. அதே போல் வந்து மியூசிக் டைரக்டர்கிட்ட முழுசாக ஒப்படைச்சிருவை. நிறைய தலையீடுகள் இருக்காது விஜய்கிட்ட வந்து. இதை மாற்றுங்க, அதை மாற்றுங்க, ஏறக்குறைய அது டார்ச்சர். ஒரு கிரியேட்டரை வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரி. மேபி இந்த சாங் நல்லா இருக்கா சார், டியூனாக கேட்கும்போது ஓகேங்கன்ட்டு இருப்பார் வந்து. ஆனால் அந்த டியூனுக்கு வடிவமைச்சு ஒரு பாடலாக கொண்டு வரும்பொழுது கண்டிப்பாக விஜயும் கேட்டிருப்பாங்க, ப்ரொடியூசரும் கேட்டிருப்பாங்க, டைரக்டரும் கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு எந்த இடத்துல இது பிசுறு தட்டுதுன்னு தெரியலையா என்னன்னு தெரியல. மேபி வந்து இல்லை இதை திரும்பவும் ஒரு மாதிரி ரீஷூட் எடுக்கிறதுக்கு மறுபடியும் இன்னொரு டியூன் போடுறதுக்கு நாட்கள் ஆகும்னு விட்டுட்டாங்களான்னு தெரியல. விஜயோடைய பார்வைக்கு போய் தான் வரும். எனக்கு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 68 படம், 68வது படம், 69வது படம் பண்ண போகிறாரு. அவர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை இதை வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க ரைட்டு, தியேட்டரில் ஆடியன்ஸு கொண்டாடுவாங்க பாருங்கன்ற மனநிலை அவங்க இருக்கலாம், அந்த பல்ஸ் அவங்க பிடிச்சிருக்கலாம், பார்க்கலாம் அதையும். ஸோ இந்த பாட்டெலாம் ஃபஸ்ட்டே தெரிஞ்சு தான் ஆடியோ லான்ச் கேன்சல் பண்ணிட்டாங்களோ இது மாதிரி வைக்காம? இல்லை, கேன்சல் பண்ணுறாங்கன்னு இல்லை, மேபி அது ஆடியோ லான்ச்சுக்கெலாம் ஏற்பாடு பண்ணாங்க. நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் தான் சென்னையில் வைக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது. அதில் ஒரு 50,000 பேர் தான் கெப்பாசிட்டி. வெளி ஆட்கள் கூப்பிடாதவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ரிப்பன் பில்டிங் முன்னாடி, பெரியமேடு,
சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இங்கெல்லாம் பெரும் கூட்டம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? முதல்ல நடிகர் விஜயா இருந்தப்போ வேற, இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக மாறிட்டார், அரசியல் கட்சியினுடைய தலைவராக மாறிட்டார். அது வேறு மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்துடும். அது படத்திற்கு பெரிய பாதிப்பாயிடும் அப்படின்னு சொல்லி தான் வேணான்னு சொல்லுது. இங்கே சென்னையில் இருக்கிற ஒரு கல்லூரியில் கூட இந்த ஆடியோ லான்ச்சில் நடத்தலாம் அப்படின்னு கூட ஒரு ஐடியா பண்ணப்போ அங்கேயும் கூட்டம் வந்துடுவாங்க, என்ன பண்ணுவீங்கன்னு அப்படியே மலேசியாவில் நடத்துகிற மாதிரி ஒரு ஐடியா கடைசி கட்டமாக இருந்தது. அதுவும் தள்ளி போயிடுச்சுட்டாங்க. ஒரு ஆடியோ லான்ச் இல்லாத ஒரு பெரிய இந்த படத்துக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பெரிய கூட ஒரு சின்ன இழப்பு தான். அதை தாண்டி என்ன ஆடியோ லான்ச்சுன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ஆடியோ லான்ச்சில் இந்த பாட்டெலாம் சொன்ன மாதிரி ப்ளே பண்ணி காமிக்கிறது, அங்கே வந்து பேசுறது, அது ஏதாவது கான்ட்ரவர்சியாக மாறுறது, அது ஒரு பரபரப்பாக மாறுறது, இது இந்த படங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ரொமோஷனாக இருக்கும். அது இல்லாதது. ஓகே, இதெல்லாம் தாண்டி இதுக்கப்புறம் ஆடியோ லான்ச் வைக்க முடியாது, இப்போ பெரிய ப்ரொமோஷன் வைக்க முடியாது, இது ஒரு 4 நாள் தான் இருக்குது, படம் வந்து பார்க்குறதுல ரெடி ஆகிட்டாங்க, அவங்கவுங்க டிக்கெட் கிடைக்குமான்ற அளவுக்கு வந்து இப்போ சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த பாட்டு இன்னும் எதிர்பார்த்த அளவுக்கு பிரமாதமாக வந்துருந்ததுன்னா இந்த ஐப்பு, இந்த எதிர்பார்ப்பு, இந்த ஓப்பனிங் வேறு லெவலில் இருந்திருக்கும். வெங்கட் பிரபு அப்படி சொன்னார், ஏன்னா படம் பார்க்குறது இந்த படத்துலேயே முக்கியமான பாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மட்டன் வச்சு பார்க்குற ஆடியன்ஸ் ஃபுல்லாக மட்டையாக்கி விட்டாங்க. எப்படி? இல்லை, வெங்கட் பிரபு தொடர்ச்சியாக அந்த இப்போ வந்து கடந்த ஒரு 3 நாளாக நிறைய பேட்டிகள் கொடுத்துட்டு வராரு. அதில் இந்த 4th சிங்கிளை பற்றி தான் அதிகம் ஹைலைட் பண்ணியிருந்தார். இந்த பாருங்கள் இதுக்கு 3வது பாட்டில் 3 பாட்டும் உங்களுக்கு எப்படி இருந்ததோ அதெல்லாம் தாண்டி பெரிய அளவில் இது வந்து ஐப்பில்லைன்னு சொல்லி இந்த 4வது பாட்டுக்கு அவர் தாங்க ஐப்பு தூக்கி கொடுத்துட்டாரு. ஒருவேளை அவருக்கு பிடிச்சிருக்கோ, அந்த டீமுக்கு பிடிச்சிருக்கோ. மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, ஒரு ஆடியன்ஸாக, ஒரு விஜயோடைய ரசிகர்களாக அவங்க கேட்கும்பொழுதும், ஒரு ஆடியன்ஸாக கேட்கும்பொழுதும் ஒரு சாதாரண பாட்டு மாதிரி தான் இது கடந்து போகுது. ஒருவேளை திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, இதுதான் நம்பிக்கை வந்து ஒருவேளை படத்தோடு சேர்த்து முழு பாடலாக பார்க்கும் பொழுது வெங்கட் பிரபு சொன்னது உண்மைதான் தோணுமோ என்னவோ தெரியல. அதுதான் படம் பார்ப்போம், அப்போ தெரிஞ்சுப்போம். ஓகே சார், ஒரு பக்கம் ஈவெண்ட்ஸ் நம்ம ஏமாத்திட்டே வந்தால் கூட வெங்கட் பிரபு ஏமாத்தாம வந்தால் போதும் படம் வந்து அப்படி கண்டிப்பாக போயிட்டு இருக்கு. நீங்கள் பாட்டு ஒரு பக்கம் சொன்னால் கூட வெங்கட் பிரபு அந்த 3 மணி நேரம் படம் வந்து அதையும் சொல்லியிருக்காரு. 3 மணி நேரம் நீங்கள் வந்து அப்படி ஒரு எதிர்பார்ப்பு ஐப்போடு இருப்பீங்க. ஒரு ஓப்பனிங், ஒரு இன்ட்ரோல் பிளாக்கு, ஒரு கிளைமேக்ஸு, இதில் அப்படி அந்த 3 மணி நேரம் போனதே தெரியாதுன்னாரு. அந்த நம்பிக்கையை படத்தில் காப்பாற்றிட்டா போதும். இது வந்து வெற்றி படம் என்பதில் துளி கூட ஒரு அவநம்பிக்கையே கிடையாது. பார்ப்போம். தேங்க்யூ சார்.